சங்கீதம் 91:15 வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று எழுதியிருக்கிறபடி, கர்த்தாவே, உம்முடைய பாதபடியிலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, சத்திய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை நாம் பார்ப்பது, அறிந்து கொள்வது மிக அவசியம். பாருங்க, சிலர் கேட்குறாங்க, அதை பார்க்கணுமா, அதை அறிந்து கொள்ளணுமா? தேவன் தானாகவே எல்லாவற்றையும் கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்குறாங்க. பதில் என்னன்னா, சோம்பேறிகளுக்கு கர்த்தர் உதவி செய்கிறது இல்லை. பாருங்கள், சோம்பேறிகளுக்கு எதுவும் கிடைக்காது. பைபிளில் போட்டிருக்கு, சோம்பேறி குளிர்கிறது என்று விதைக்க மாட்டான், அறுப்பிலே அவன் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காதுன்னு போட்டிருக்குது. சோம்பேறித்தனமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பாருங்கள், மத்தேயு 11:12 பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், பலவந்தம் பண்ணப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். The kingdom of God suffers violence and the violent take it by force. பாருங்க, ரொம்ப தீவிரப்படுகிறவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறாங்க? சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் ஏராளமான நன்மைகள் தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. பாருங்க, ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்று தீவிரப்படுகிறவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். சோம்பேறிகள் அதை இழந்து போகிறார்கள். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் சோம்பேறிகள் இல்லை என்று நான் நம்புகிறேன். ஏன்னா கர்த்தருடைய காரியங்களில் தீவிரம் காண்பிக்கிறவர்கள் தான் அத்தனை தடைகளையும் தாண்டி வர்றாங்க இல்லையா? எத்தனை தடைகள் வருது பாருங்க. பைபிள் ஸ்டடி போகணுன்னா பல தடைகளை பிசாசினை செய்கிறான், கொண்டு வருகிறான். எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு பாருங்க, தீர்மானம் எடுத்து ஆலயத்துக்கு நான் போகிறேன், தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்க போகிறேன், விசுவாசிக்க போகிறேன்னு சொல்லி பாருங்க, தீவிரப்படுகிறவர்கள் தான் நம்மங்க வந்திருக்கிறோம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். You will possess your possessions. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அருமையானவர்களே நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தீவிரப்படுகிறவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட நன்மையை பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னன்னா, ஜெபத்துக்கு பதில் பெறுகிற ஒரு நன்மை. இது பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில். அஞ்ஞானிகளுடைய ஜெபத்துக்கும் நம்ம ஜெபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அஞ்ஞானிகள் பாருங்கள், அவங்களுடைய ஒரு நிலைமை என்னென்னா, அவங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்கள உண்டாக்கின தேவனுக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆகவே யாரிடத்துல ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், அதெல்லாம் எந்த நிச்சயமும் இல்லாமல், பதில் வருமா வராதா என்கிற எந்த நிச்சயமும் இல்லாமல் பாருங்கள் அஞ்ஞானிகள் ஜெபம் பண்ணுறாங்க. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கும் தேவனுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் அப்பா, நம்ம பிள்ளைகள். இருக்கிறீங்களா? கர்த்தரை ரொம்ப டிஸ்டண்ட்டாக கொண்டு போயிடுவாங்க சிலர். அவர் எங்கேயோ இருக்கிற மாதிரி, நாம் எங்கேயோ இருக்கிற மாதிரி. இல்லைங்க, ஒரே குடும்பத்தில் தாங்க இருக்கிறோம். He is our father and we are his children.
அவர் நம்முடைய அப்பா, நாம் அவருடைய பிள்ளைகள். த ஃபாதர் அண்ட் இஸ் ஃபேமிலி. பிதாவாகிய தேவன், அவருடைய குடும்பம், அதுதான் சபை. அந்த சபைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே பாருங்க, அப்பா பிள்ளை என்கிற ஒரு உறவு நமக்கு இருக்கிறது. ஆகவே ஜெபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம் கிடையாது. பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதில் போய் கண்டதையும் கோர்க்கக்கூடாது. அது கர்த்தருக்கு சித்தமானா கொடுப்பார் பிரதர். சில நேரங்களில் எஸ்ன்னு சொல்லுவார் பிரதர், சில நேரங்களில் நோன்னு சொல்லிடுவார் பிரதர், சில நேரங்களில் வெயிட்ன்னு சொல்லிடுவார் பிரதர் அப்படின்னு சொல்லி 1008 காரணங்களை பாருங்கள் பிரசங்கியார்கள் சொல்லிட்டு கிடக்குறாங்க. ஆனால் பாருங்கள், ஜெபம் பண்ணுறது, பதில் வாங்கிறது எளிது என்று இயேசு போதிக்கிறார். இவங்களாம் என்ன போதிக்கிறாங்க? அது இமயமலையில் ஏறுற மாதிரி பெரிய கஷ்டமான அனுபவம்னு நினைக்கிறாங்க. ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சா பிரதர், ஆச்சரியமா இருக்குதே அப்படிங்கிறாங்க. இது ஆச்சரியப்படுறது, ஜெபத்துக்கு பதில் வரலன்னா தான் ஆச்சரியப்படணும். இருக்கிறீங்களா? கிறிஸ்தவ வட்டாரத்தில் தலைகளை நம்புறாங்க பாருங்க. ஏதாவது ஒரு ஜெபத்துக்கு பதில் வந்து, அடே அப்பா, ஆண்டவர் வந்து நினைச்சிட்டாரு, பதில் கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இயேசு எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6:7 வாசிக்கிறேன். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசன பின்னால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே அவர் உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பாவுக்கு தெரியும் உங்களுக்கு என்னது தேவைன்னு. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது பாருங்கள், நான் ஹாஸ்டலில் படித்தேன். 1ஆம் கிளாஸ்லேருந்தே நான் ஹாஸ்டல் தான். என்னமோ கடவுள் அப்படியே ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டார், அப்பா அம்மாவை விட்டு பிரித்து. இத்தனைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன்தான். ஆனால் 1ஆம் கிளாஸ்லேருந்தே ஹாஸ்டல் தான் பாருங்கள். 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் எங்கள் அப்பா அடிக்கடி வந்து பார்ப்பார். நல்லா இஸ் அ லவ்விங் பர்சன், ரொம்ப அன்பான ஒரு ஆள், மறக்க முடியாது எனக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்துடுவார் என்னை பார்க்குறதுக்கு. ஆகவே 8ஆம் கிளாஸ் ஒரு நாள் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்தார் திடீர்னு. வந்து நான் வந்து போடியில் படிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். அப்போ வா நம்ம தேனிக்கு போகணும் அப்படின்னாரு. ஏன்னா தேனிக்கு போகணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு நாளும் இப்படி சொல்ல மாட்டாருன்னு. தேனியில் கூட்டிகிட்டு போய், அப்போ தான் இந்த ஹெச்எம்டி வாட்சஸ்ன்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் அப்போ வந்துருக்குது. என்னை கூட்டிகிட்டு போய் நல்ல ரோல்டு கோல்டு இல்லை ஒரு நல்ல ஹெச்எம்டி வாட்ச் ஒன்று வாங்கி கொடுக்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா நம்ம அப்பா நல்ல அழகான ஒரு வாட்சை வாங்கி, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப தான் கொஞ்சம் நல்ல விவரமெல்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இன்றைக்கும் அப்போ இருந்த அந்த த்ரில்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இன்றைக்கும் எனக்கு மறக்க முடியல. நான் நினச்சி கூட பார்க்கல, நான் கேட்கவும் இல்லை. அவர் கொண்டாந்து வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாரு பாருங்க. நான் சொல்கிறேன், இவரை காட்டில் நம்ம பரலோக பிதா மோசமானவரா? யோசித்து பாருங்க. நம்ம பரலோக பிதா நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அவரை போல ஒரு அன்பான ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நிறைய பாருங்க நன்மைகளை சவதரித்து உங்களுக்கு அறிஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும் பாருங்க. அவர் சொல்லும் போதே, இயேசு சொல்லும் போதே எப்படி சொல்கிறாரு? உங்கள் பிதாவை நோக்கி அப்படிங்கிறாரு. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே. எல்லாரும் சொல்லுவோம் எங்கள் பிதா. இன்னொன்று சத்தமாக தான் சொல்லுங்களேன், எங்கள் பிதா. பாருங்க, அப்படின்னா அது நீங்கள் வந்து அவருடைய பிள்ளைகள், அவர் உங்கள் அப்பா. உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்போ என்ன பண்ணணும்? பைபிளில் போட்டிருக்குது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. இப்போ மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
திறக்கப்படும். ஏன்னா எளிமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு பிரசங்கியார்கள் தான் பாருங்க இதை போட்டு முடிச்சு போட்டு சிக்கலாக்கி விட்டாங்க. நீ வந்து அழுது அழுது கேளு, நீ நெடுமுழங்காலில் நின்று கேளு. அன்றைக்கி ஒரு ஊருக்கு போயிருந்தேன் பாருங்க. அங்கே அமாவாசை ஜெபம் போட்டிருந்தேன். அடாடாடாடாடா, என்ன அமாவாசை ஜெபமா? ஏன்னா அமாவாசையில் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பார். என்ன காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அமாவாசையில் ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, நீங்கள் பௌர்ணமியில் ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, நீங்கள் காலையில் ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, நீங்கள் மத்தியானம் ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, நீங்கள் ராத்திரி ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு. பாருங்க, நமக்கு தான் டைம், அவருக்கு டைமே கிடையாது. எப்போ ஜெபம் பண்ணாலும் என்ன செய்வார்? கேட்பாரு. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பரலோக பிதா எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். என்னுடைய பரலோக பிதா என்னுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு எனக்கு பதில் கொடுக்கிறார். அப்போ அடிக்கடி சொல்லணும், போகும்போது வரும்போதும், எங்கள் அப்பா என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுக்குறார். எங்கள் அப்பா என்னை மறக்கவே மாட்டார். எங்கள் அப்பா எனக்கு நன்மையானவர்களே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இதுதான் விசுவாசம். பாருங்கள், எப்போவோ காலையில் ஒரு நேரம் ஜெபம் பண்ணுறது, சாயங்காலம் ஒரு நேரம் ஜெபம் பண்ணுறது, ஏதோ கொஞ்சம் நேரம் பைபிள் படி வசிக்கிறது, அப்படி இல்லை. இந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே பெருகணும். பாருங்கள், நம்முடைய பிதா, நம்ம அப்பா, அவர் நம்மை பற்றி நினைவாக இருக்கிறார். நாம் தூங்குகிறோம், அவர் தூங்க மாட்டேங்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம்ம மேலே நினைவாக இருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய எண்ணங்களில் முதன்மையான இடத்துல நாம் இருக்கிறோன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நினைக்கிறீரே உமக்கு நன்றி. மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுபுத்திரனை நீர் கண்ணோக்குவதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆண்டவரே என்னை நினைச்சிருக்கிறீரா? கோடி ஸ்தோத்திரம். பாருங்க, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறீர். நன்றி. என்னுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறபடி உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? எப்படி வரணும் பாருங்க, ரொம்ப க்ளோஸாக வரணும். பாருங்க அருமையானவர்களே, நல்ல ஐக்கியப்படுகிறவர்களாக, கர்த்தரோடு யதார்த்தமாய் பழகிறவர்களாக, பேசுகிறவர்களாக, அவருடைய வார்த்தைகளை ஜெபத்தில் அவருக்கு தெரிவிக்கிறவர்களாக நம்ம இருந்தோம்னா பாருங்க, ஏராளம் ஜெபங்களுக்கு பதில் வரும். பதில் பாருங்க, வரமாட்டேன்னு சொல்லாது. பிசாசு அதை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, விசுவாசத்தோடு ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். வேதத்தில் நிறைய உதாரணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எப்படி ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார் என்கிற உதாரணங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ இன்னைக்கு ஒரு வேத பகுதிக்கு போவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 நாளாகமம் 20 1வது வசனம் பாருங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். பாருங்க, இங்கே யூதாவின் ராஜா அந்த நாட்களில் பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தையே 2ஆக பிரித்து வச்சுருந்தாங்க. அது ஒன்று இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது, அடுத்தது யூதா என்று அழைக்கப்பட்டது. 2 பிரிவு. இந்த இஸ்ரவேல் அப்படின்னு அழைக்கிறாங்க இல்லையா, அதில் 10 கோத்திரம். இந்த யூதா என்று அழைக்கப்படுது இல்லையா, அதில் வந்து 2 கோத்திரம், யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும். மற்ற எல்லா கோத்திரமும் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. அப்படி 2 பிரிவுகளாக இருந்தாங்க. 2க்கும் 2 ராஜாக்கள் இருந்தாங்கன்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த காலகட்டத்தில். கவனிங்க, இந்த யோசபாத் இருக்கிறானே, இவன் இந்த யூதா என்கிற அந்த கூட்டத்துக்கு ராஜா, யூதாவின் ராஜாவாக இவன் இருக்கிறான். இவனுக்கு விரோதமாக பாருங்க 3 பெரிய இராணுவம் போரிட வந்தது. இவன் கூட சண்டை போடுறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த யோசபாத் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்றத நாம் கொஞ்சம் கவனிக்கணும். இஸ்ரவேலில் நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. அதில் முக்கால்வாசி பேர் கூறுகட்ட ராஜாக்களாக இருந்தாங்க. ஆனால் நல்ல அருமையான ராஜாக்களும் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் தாவீது, சாலமோன், அதில் ஒருத்தன் யோசபாத், எசேக்கியா, உசியா, இப்படிப்பட்ட நல்ல ராஜாக்கள் இருந்தாங்கன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இதில் இந்த யோசபாத் எப்படிப்பட்டவன்றதை கொஞ்சம் கவனிங்க.
2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 2 நாளாகமும் 17 3வது வசனம் பாருங்க. கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனாகிய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். கவனிச்சிங்களா? 2 விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஒன்று என்ன, கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இவன் எப்படி இருந்தான்? இவன் எல்லாரும் பாருங்க, இந்த விக்கிரகங்களை தேடி போகிறது போல இவன் விக்கிரகங்களை தேடி அதை கும்பிட்றதுக்கு போகாமல் இவன் ஜீவனுள்ள தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். நல்லா வழங்குற மாதிரி சொல்கிறேன். கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார், யோசபாத் கர்த்தரோட இருந்தான். நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனால் அடுத்த ஒரு கேள்வி வருது, நாம கர்த்தரோட இருக்கிறோமா? இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது அவருக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க இல்லையா? ஏதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்ன பெயரிடுவாயாக? இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. கவனிங்க, இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னோடு இருக்கிறார். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே தேவன் நம்ம கோசியில் வந்துட்டார். தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவரை போல நமக்கு ரொம்ப முக்கியமான ஆள் வேற யாரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. உலகத்தில் நல்ல உறவுகள் நமக்கு இருக்குது இல்லையா? அப்பா அம்மா இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. நல்ல உறவுகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கர்த்தரை போல ஒரு நெருக்கமான உறவு யாருமே கிடையாது என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் நமக்கு வாழ்க்கையில் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு எட்டர்னல் பார்ட்னராக இருக்கிறாரு, நித்திய பங்குதாரராக இருக்கிறாரு. கவனிங்க, அவருக்குள்ள இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அவர் தான் நம்மை படைத்திருக்கிறாரு இல்லையா? அப்போ இம்மானுவேல் அந்த கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். யோசபாத் எப்படி இருந்தான்? அவன் அவருடைய கற்பனைகளின்படி செய்து கர்த்தரோட இருந்தான். நல்ல மனுஷன் பாருங்க, நல்ல ராஜா. இப்படி ஒரு மனுஷன் இருந்தான்னா தேசத்துக்கு எவ்வளவு நல்லது. கர்த்தரோட இருக்கிற ஒரு லீடர், கர்த்தரோட இருக்கிற ஒரு ராஜா அப்படி இருந்தான்னா தேசத்துக்கு எவ்வளவு நல்லது, நிம்மதியாக இருப்பாங்க ஜனங்க இல்லையா? பாருங்க, இப்போ 5வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். நல்ல ஒழுங்கான ஆளு. அதனால என்ன பண்றாரு? ராஜ்யபாரத்தையே அவன் கையில திடப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. பாருங்க, எப்பவுமே அப்படிதான். இதில் மாற்றமே கிடையாது. பாருங்க, கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷன், கர்த்தரை பாருங்க சார்ந்து வாழுகிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிற மனுஷன், அவன் தொடர்ந்து ஏழையாக இருக்க மாட்டான். கண்டிப்பா பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு அவனுடைய கைகளின் பிரயாசத்தை பெருக்கி கொடுப்பார். அவன் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவான். ஐஸ்வர்யமும் கனமும் அவனுக்கு உண்டாகும். இதான் பாருங்க நேர்மையான ஒரு வழி, தேவன் வைத்திருக்கிற ஒரு ஜீவ வழி. இந்த வழியை பின்பற்றினோம்னா நாம் ஏழைகளாக இருக்கவே போகிறது கிடையாது. இன்னைக்கு ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் இந்த வழியை பின்பற்றினா, எந்த வழி? தேவனுடைய கற்பனைகளாகிய வழி. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய கற்பனைகளாகிய வழி. பாருங்க, தேவனுடைய கற்பனைகளாகிய வழியை பின்பற்றினா தொடர்ந்து ஒரு மனுஷன் ஏழையா இருக்க மாட்டான். அவன் நிச்சயமா பணக்காரனா மாறுவான். பாருங்க, அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் எப்படி இருந்தது? பார்த்து சொல்லுங்க. மிகுதியா இருந்தது. எல்லாரும் சொல்ல மிகுதியா இருந்தது. கர்த்தர் பாருங்க, வச்சுக்கோ தொட்டுக்கோன்னு பாருங்க, வச்சுக்கோ வலிச்சுக்கோ தொட்டுக்கோ. நம்ம ஊரில் தான் பாருங்க, இந்த சாப்பாட்டில் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க வெஞ்சனம்பாங்க. ஒரு வாரத்தில்
வைப்பாங்க. அது கறி கூட்டாக இருக்கலாம், அல்லது மீன் கூட்டாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். அதை கொஞ்சம் போல் வைப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அதை தொட்டுக்கோ அப்படிம்பாங்க. மெயினாக சாப்பாடு ரைஸை சாப்பிடு, ஆனால் அந்த கறி கூட்டை லேசாக தொட்டுக்கோன்னு. பேரே இப்படி வழங்கிடுச்சு பாருங்க, அது தொட்டுக்கிறதுக்குன்னு. ஆனால் நீங்கள் அமெரிக்கா போன்ற இடங்களுக்கு போனீங்கன்னா அதே மெயின் சாப்பாடாகவே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அவங்க ரிச்சாக இருக்கிறாங்க. தொட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் பிடிச்சிருக்குன்னா அதே வயிறு நிரம்புற வரைக்கும் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். கவனிங்க, தேவன் அப்படிப்பட்டவர், ஏராளமானவர், தாராளமானவர். இருக்கிறீங்களா? தொட்டுக்கோ வச்சுக்கோ வலிச்சுக்கோன்ற அந்த பிஸ்னஸ்லாம் ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக வந்து சேருகிறது இல்லையா? 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அது மறுபடியும் சொல்றாரு பாருங்க. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. போதும் பாருங்க, மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டா. ஒரு ஆவிக்குரிய மனுஷன், அவன் கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன். ஆகவே கர்த்தரை அவனை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கும் அதே தான் பாருங்க. கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய கற்பனைகளை சார்ந்து கொள்கிற ஒரு மனுஷன், கர்த்தருக்காக வாழுகிற மனுஷன், கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்த மனுஷனை கர்த்தரை ஆசீர்வதிக்காம விடுறதே கிடையாது. ஒரு ஆவிக்குரிய ராஜா பாருங்க இவன். இப்போ 6ஆம் வசனம் பாருங்க, 17:6. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. நல்லா இருக்குது இல்லையா? கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. மற்ற காரியங்கள்லாம் அவனுக்கு பெருசாக தெரியல. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். அதில் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தேனா இனிக்குது அவனுக்கு. பாருங்க, இப்படிப்பட்ட உள்ளம் நமக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்லுகிறேன், நாம் பாக்கியவான்கள். இருக்கிறீங்களா? நீங்கள் மனுஷன் பாருங்கள், கடவுளுடைய வழிகளை விட்டுட்டு, கடவுளுடைய வார்த்தையை விட்டுட்டு ஏதோ என்னமோ கிடைக்குன்னு சொல்லி எங்கேயோ ஓடுறான். சினிமாக்குள்ளேயும் கேளிக்கைகளுக்குள்ளேயும் பாருங்கள், அதுக்குள்ளே தான் பெரிய சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லி அதை நாடு என்ன செய்கிறான், ஓடுறான். கடைசியில் முடிவு விரக்தியாக தான் இருக்குது. ஒன்றும் கிடைக்காது. எல்லாம் காணல் நீர். மெய்யான சந்தோஷம், பேரின்பம், மன மகிழ்ச்சி எல்லாமே தேவனிடத்தில் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. இதை மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னா பாருங்க, வேற எதையும் ரொம்ப அதிகமாக நாட மாட்டான். யோசபாத்துக்கு இது நல்லா விளங்கிடுச்சு பாருங்க. அவன் கர்த்தருடைய வழிகளில் என்னுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு ராஜா கர்த்தருடைய காரியங்களில் தாவீது மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். இப்போ 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, 7லிருந்து 9 முடிய வாசிக்கிறேன். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனேயலையும் மிகாயாவையும் அவர்களோட கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்தோனியா என்னும் லேவியரையும் அவர்களோட கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோரமாவையும் அனுப்பினான். அதாவது நல்ல பாருங்க, ஆர்வமான வாஞ்சையுள்ள மனிதர்கள், கர்த்தர் மேலே வாஞ்சையுள்ள மனிதர்கள், அதாவது நல்ல ஊழியக்காரங்க. இவன் ராஜா இல்லையா, நல்ல கர்த்தர் மேலே வாஞ்சையுள்ள ஆட்களை, நல்ல போதகர்களை, தீர்க்கதரிசிகளை பாருங்க, கர்த்தருடைய மனுஷர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள பாருங்க, அவன் யூதாவின் பட்டணங்களுக்குள்ளே எதுக்கு அனுப்பினானா, உபதேசிக்கும்படி அனுப்பினானா. போங்க, போய் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். பாருங்க, இவன் கர்த்தருடைய வழிகளில் நடந்தான், இவன் கர்த்தருடைய காரியங்களில் உற்சாகமாக இருந்தான், இவன் கர்த்தருடைய வார்த்தைகளை நேசிச்சான் என்பது மட்டுமல்ல, பாருங்க எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. இவன் ராஜாவாக இருக்கிறதுனால நல்ல ஆர்வமான ஊழியக்காரங்கள்லாம் தெரிந்தெடுத்து நல்ல போதிக்கக்கூடிய வரம் பெற்ற
ஊழியக்காரங்களாம் தேர்ந்தெடுத்து அவங்கள அனுப்புகிறான். ஜனங்களுக்குள்ளே போங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன் நான். நிறைய பணம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவங்களுக்கு செய்திருப்பான்னு நினைக்கிறேன். போய் ஜனங்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசியுங்கள்னு சொல்லி அனுப்புகிறான் பாருங்க. 9ஆம் வசனம் பாருங்க. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் திரிந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஜனங்களுக்கு போதித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு போய் என்ன செய்றாங்க? போதிக்கிறாங்க. ஒரு நல்ல ராஜாவை மட்டும் இல்லாம ஒரு நல்ல பாஸ்டரா வர இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ள தான் ஜனங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் ஜனங்களை வாழ வைக்க முடியும் என்பது அவனுக்கு விளங்குகிறதுனால பாருங்க, ஒரு நல்ல ராஜாவாக இருந்து மக்களுக்கு நன்மை செய்கிறது மட்டுமல்ல, ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடிய ஒரு வழியையும் அங்கே ஏற்படுத்துகிறாங்க. அவங்க போய் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஏராளமான ஊழியக்காரங்க ஜனங்களுக்குள்ள போய் என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறாங்க. அருமையானவர்களை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. மக்கள்லாம் வசனங்களை கேட்டு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லையா? அது மட்டும் இல்லை, யோசித்து பாருங்கள், எல்லா ராஜாக்களும் இப்படி செய்வாங்களா? ஆனால் எவ்வளோ பர்டிகுலராக இருந்திருக்கிறான். ஜனங்களுக்கு வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அதில் வேற ரொம்ப ஈடுபாடோடு இருந்திருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறான். ராஜாவா இருந்துக்கிட்டு இருக்கிற போது நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறான். இன்றைக்கி நீதிபதிகள்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம உலகத்தில் ஜட்ஜஸ் அப்படிங்கிறாங்க, நீதிபதின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்களில் நியாயாதிபதிகள்னு சொன்னாங்க. கவனிங்க, நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு பாருங்க அறிவுரை சொல்லுகிறான். எப்படி ஜனங்களுடைய வழக்குகளை தீர்க்கணும். எப்படியும் ஜனங்கள்னு இருந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை என்ன செய்யும்? எழும்ப தான் செய்யும் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆகவே அந்த வழக்குகளெல்லாம் நீங்கள் நியாயமாய் தீர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுறான். என்ன ஆலோசனை அருமையாக சொல்கிறான் பாருங்க. வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அவன் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். பாருங்க, அதாவது நீங்கள் போய் நியாயம் விசாரிங்கன்னு சொல்றதுனால இல்லை, என் மூலமாக கர்த்தரே உங்களை நினச்சிருக்கிறாரு, ஏற்படுத்தியிருக்கிறாரு. நீங்கள் நியாயாதிபதிகளாக இருக்கிறீங்க, ஜனங்களுடைய வழக்குகளை தீர்க்கிறவர்களாக இருக்கிறீங்க. அன்னைக்கு நீ பாருங்க, இந்த மாதிரி நியாயாதிபதிகள் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மேடையில் உட்கார்ந்து வழக்குகளை விசாரித்தார்கள். இன்றைக்கி இருக்கிற கோர்ட் சிஸ்டமெல்லாம் அன்னைக்கு அவங்ககிட்ட இல்லை. இன்றைக்கி நமக்கு செஷன்ஸ் கோர்ட் இருக்குது, அப்புறம் ஹை கோர்ட் இருக்குது, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது, இப்படியெல்லாம் கோர்ட் சிஸ்டம் இருக்குது. அன்றைக்கி அந்த நாட்களில் கோர்ட் சிஸ்டம்லாம் இல்லை. பாருங்கள், நல்ல நியாயாதிபதிகள் தான் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் நியாயம் விசாரித்தார்கள். அதில் பாருங்கள் சொல்லுகிறான், நான் அனுப்புறதுனால நீங்கள் போய் நியாயம் விசாரிக்காதீங்க. மனுஷரால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள். நீங்கள் நீதியுள்ள நியாயாதிபதியினால் அனுப்பப்படுகிறவர்கள். காட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். நீங்கள் கர்த்தருடைய பிரதிநிதிகள். கர்த்தர் உங்களை ஜட்ஜஸ் அனுப்பியிருக்கிறாரு. போய் ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க? நியாயம் விசாரிக்கிற வேலையை செய்யுங்க. அப்புறம் சொல்கிறான் பாருங்க, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர் உங்களுடனே இருக்கிறார். ஏன்னா அவர் பெரிய நியாயாதிபதி. கவனிங்க, ஆபிரகாம் சொல்கிறான், ஆண்டவர் எப்படி சொல்கிறான்? சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ அப்படிங்கிறான். நம்முடைய ஆண்டவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் வேற மாதிரி இருக்கிறாங்க. ஏராளமான பணங்களை வாங்கிக்கிட்டு சொல்லக்கூடாத தீர்ப்பை செஞ்சு விட்டுறாங்க, சொல்லி விட்டுறாங்க. நியாயம் அநியாயமாக மாறிடுது, அநியாயம் நியாயமாக மாறிடுது இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் யோசபாத் சொல்கிறான், நியாயம் விசாரிக்க போகிறீங்க,
நியாயம் விசாரிக்கிற இந்த விஷயத்தில், அந்த காரியத்தில் கர்த்தர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. நாம் அதை மறந்துடக்கூடாது. பாருங்க, நாமளும் பாருங்க, நியாயத்தை புரட்டுகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. ரொம்ப நேர்மையான மக்களாக இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, யோசேப்பாத்து எப்படி இருந்திருக்கிறான், அதாவது அவன் பின்னால் அவன் ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அவன் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஆள் எப்படின்றது ரொம்ப முக்கியம். பெரிய பாஸ்டர் அருமையாக சொல்லுவார், ஜெபம் முக்கியம் இல்லைங்க, ஜெபம் மனிதன் முக்கியம் அப்படிம்பாங்க. ஜெபிக்கிற நாம் சரியான ஆட்களாக இருக்கணும் இல்லையா? அப்போ நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களோட இருப்பார். இப்போ பாருங்க 7ஆம் வசனம். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பைபிளை பாருங்க, விசுவாசத்தை ஒரு லைனில் சொல்கிறதா இருந்தால், இட் இஸ் நத்திங் பட் ஃபியரிங் த லார்ட். பாருங்க, ஒன்றும் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் இல்லையா? வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலும் விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா பாருங்க, அவன் ரசிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். அவன் இங்கே சொல்கிறான், யோசேப்பாத் நியாயாதிபதிகளை பார்த்து சொல்கிறான், ராஜா பார்த்தீங்களா சொல்கிறான், அதனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை பார்க்குறாருன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். அப்புறம் சொல்கிறான் பாருங்க, எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். இந்த நியாயம் விசாரிக்கிற காரியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறான். அப்புறம் சொல்கிறான் பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். என்ன அருமையாக சொல்லி கொடுக்குறான் பாருங்க. பொதுவாகவே இந்த நீதிபதிகளுக்கு ஒரு பெரிய சோதனை. ஏன்னா பல இடங்கள்லேருந்து அவங்களுக்கு ப்ரெஷரு. அமைச்சர் சொல்லிட்டாருங்க, தீர்ப்பு அவன் பக்கமாக சொல்லுங்க. எம்பி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கி ப்ரெஷர் பாருங்க. அந்த தப்பு செய்தவங்க அவங்களுக்கு பாதகமாக தீர்ப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால, அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும்னு நினைக்கிறதுனால பாருங்க, பணங்கள் அள்ளி வீசுகிறாங்க இல்லையா? உலகத்தில் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது இந்த காரியங்கள். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. நியாயாதிபதிகளே எப்படி இருங்க, அநியாயம் பண்ணாதீங்க, முகத்தாட்சியம் பண்ணியம் பண்ணாதீங்க, அப்புறம் பரிதானம் வாங்கிடாதீங்க. ஏன்னா பரிதானம்ன்றதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஆண்டவரை பற்றி உபாகமம் 10 வாசிங்க திருப்பவும். உபாகமம் 10. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க, நம்ம ஆண்டவர். உபாகமம் 10:17 வசனம் பாருங்க. உங்கள் தேவனாய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. பணத்தை வாங்கிட்டு பாருங்க நியாயத்தை புரட்டுற ஒரு ஆள் கிடையாது. அவர் நேர்மையான ஆள். அவரை போல ஒரு ரைட் ராயல் பர்சனை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட தேவன். ஆகவே இவன் சொல்கிறான், அந்த நியாயாதிபதிகளுக்கு சொல்கிறான், அநியாயம் பண்ணாதீங்க, முகத்தாட்சியம் பண்ணாதீங்க, பரிதானம் வாங்காதீங்க, கர்த்தரிடத்தில் இதெல்லாம் என்ன செய்யாது, செல்லாது அப்படிங்கிறான். பாருங்க, நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் நம்மளை நம்பணும்னா நாமளும் பாருங்க அந்த நீதி நியாயத்தை விட்டு விலகக்கூடாது. இன்டெகிரிட்டி, சின்சியரிட்டி, ஆனஸ்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மை, உத்தமம், பாருங்க நீதி, நியாயம்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையின் தூண்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் செய்கிறார், விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால தான் பாருங்க விரல் நீட்டி நம்மளை குற்றப்படுத்துகிற மாதிரி
பாருங்க, சமுதாயத்தில் நம்ம வாழக்கூடாது. நம்ம வந்து கர்த்தருடைய கற்பனையின்படி வாழுகிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய கற்பனையின்படி வாழும்போது விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் கர்த்தர் நம்மை விட்டு என்ன செய்கிறாரு? அகற்றி விடுகிறார். கர்த்தர் அவருடைய நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நீதியின் பாதையில் நம்ம நடக்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. பைபிளில் போட்டிருக்கு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பிசாசுக்கு பயப்பட மாட்டேன். நெஞ்ச நிமித்தி தோளை உயர்த்தி பாருங்க, கம்பீரமாக வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே அதெல்லாம் பாருங்க, யோசபாத் வந்து அந்த நியாயாதிபதிகளுக்கு சொல்லுகிறான். அப்புறம் கடைசியில் முடிக்கும் போது என்ன, எப்படி முடிக்கிறான் பாருங்க. 11வது வசனம், 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள், அவங்களுக்கு மேலே சில நியாயாதிபதிகளை வைக்கிறான். வச்சுட்டு அவங்களாம் உங்களுக்கு நியாயாதிபதிகள், லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தருமாய் இருக்கிறார்கள். நீங்கள் திடம் மனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எல்லாரும் சொல்லுவோம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. பாருங்க, ஆள் எப்படி ஆள்ன்றத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய கற்பனைகள் நடக்கிறான். கர்த்தருடைய வழிகளில் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறான். இவன் கர்த்தரோட இருக்கிறான். கர்த்தர் இவன் கூட இருக்கிறாரு. தேசத்தின் ஜனங்களை நேசிக்கிறான். அவங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறான். ஆகவே ஊழியக்காரரை அனுப்பி கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்களுக்கு என்ன செய்கிறான்? போதிக்கிறான். நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவங்கள்ட்ட சொல்கிறான், நீதி நியாயத்தோடு நியாயம் தருங்க, ஜனங்களுக்கு நன்மை செய்யுங்க, நீங்கள் வந்து கர்த்தருடைய பிரதிநிதிகள் சொல்லி அவங்கள கமிஷன் பண்ணுகிறான். அவங்கள அந்த வேலைக்கு ஏற்படுத்துகிறான். கடைசியில் சொல்லுகிறான், உத்தமர்களாயிருங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். இப்படி ஒரு நல்ல ராஜா பாருங்க அவன். இப்படி ஒரு நேர்மையான ஒரு நல்ல ராஜா. இவனுக்கு எதிராக 3 பெரிய ஜாதிகள் என்ன பண்றாங்க? சண்டைக்கு வர்றாங்க. இப்போ ஒரு கேள்வி, நான் நல்லவன் தானே? நான் எவ்வளவு நேர்மையாக நடக்கிறேன், நான் எத்தனை பேருக்கு உதவி செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு கேள்வி என்ன செய்யுது? வருகிறது. பாருங்க, நிறைய பேர் கர்த்தர் மேலே ஒரு மனஸ்தாபத்தை வளர்த்துடுறாங்க. நான் யாருக்கு என்ன பாதகம் செஞ்சேன், எல்லாருக்கும் நன்மை செஞ்சேனே, ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு மக்கள் வந்து பாருங்க ஆண்டவர் மேலே குறைய சொல்லுகிற ஆட்களாக மாறிடுறாங்க. நல்லா கவனிங்க, அந்த பிரச்சனையோ அந்த போராட்டமோ அந்த எதிர்ப்போ பாருங்க கர்த்தரால் வந்தது கிடையாது. 1% கூட கர்த்தரால் வந்தது கிடையாது. கர்த்தர் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். நீங்கள் நல்லா இருக்கணுன்றது தான் அவருடைய ஆசை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுன்றது தான் அவருடைய ஆசை. நீங்கள் விடுதலை ஆகணுன்றது தான் அவருடைய ஆசை. நீங்கள் வெற்றியாய் வாழ்வது தான் அவருடைய ஆசை, விருப்பம். இருந்தவராமின்னு சொல்லுங்க. இவ்வளவு நல்ல மனுஷன், ஆனால் இவனுக்கு விரோதமாக பாருங்க ஒரு பெருங்கூட்டம், 3 பெரிய ஜாதிகள் சேர்ந்து கொண்டு அவனோடு யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ 20வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கோர்வித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 5வது வசனம். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்கள் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று ஜெபம் பண்ணுறான் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். பாருங்க, ஒரு பெருங்கூட்டம் வந்துட்டாங்க. இந்த எதிர்ப்பை மேற்கொள்ளுன்றது இயற்கையாக சாத்தியமே கிடையாது. ஏன்னா இவங்க ஒரு சின்ன குரூப்பு. அந்த இஸ்ரவேலர்னு சொல்கிற ஆட்கள் கூட 10 கோத்திரம் இருக்கிறாங்க. இவங்க 2 கோத்திரம் தான். சின்ன ஒரு குரூப்பு தான் யூதா கோத்திரம். இவங்களுக்கு விரோதமாக அவ்வளோ பெரிய படம் வந்துருச்சு. யோசபாத் பயந்துட்டான். பயந்துட்டு பாருங்க கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்படுறாங்க. ஆலயத்தில் ஜனங்கள்லாம் கூடி வர்றாங்க. கூடி வரும்போது ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணும்போது சொல்கிறான், என்ன வார்த்தைகள் பாருங்கள். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ
தேவன். கர்த்தரை உயர்த்துறான் பாருங்க. ஆண்டவரே நீர் பெரியவர். அப்புறம் சொல்றான் பாருங்க, தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்கக்கூடாது. எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. அதாவது என்ன சொல்றான், ஆண்டவரே எங்க பிரச்சனை உங்க பிரச்சனை, ஒருவரும் எங்களோட எதிர்த்து நிற்க கூடாதுன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்றான், நாங்க உம்ம கூட இருக்கிறோம், நீர் எங்க கூட இருக்கிறீரு, ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்க கூடாது. உம்ம கூட வந்து மோதினானா மண்டை உடஞ்சிடும் அவனுக்கு. இயேசு சொன்னார் இல்லையா, அந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். தேவனுடைய பிள்ளைகளை இதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறாரு, உங்க கூடவே இருக்கிறாரு பாருங்க. மலைகள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் தேவன் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் என்ன செய்கிறார், இருக்கிறார். தேவன் நித்திய கண்மலையாக இருக்கிறார் பாருங்க. நாம் ஒருவேளை சத்துவம் இல்லாத ஆட்களாக இருக்கலாம், ஆனால் சத்துவமுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? நம்ம மேலே மோதுகிறவன் பாருங்க கர்த்தர் மேலே மோதுகிறான், நம்ம மேலே மோதுகிறவன் பாருங்க கர்த்தர் மேலே மோதுகிறதுனால நொறுங்கியே போயிடுவான். நம்பணும் இதெல்லாம். யாரும் என்னை மேற்கொள்ள முடியாது, யாரும் என்னை ஜெயிக்க முடியாது. வியாதி வந்து மோதிச்சுன்னா வியாதி பாருங்க அழிஞ்சு போயிடும். தரித்திரம் வந்து என் மேலே மோதிச்சுன்னா தரித்திரம் அழிஞ்சு போயிடும். பொல்லாத மனிதர்கள் என் மேலே மோதினாங்கன்னா அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவரும் உம்மோட கூட எதிர்த்து நிற்க கூடாது அப்படிங்கிறான். 7ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து கொடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? பாயிண்ட்டை பிடிச்சி ஜெபம் பண்ணுறான் பாருங்க. ஆண்டவரே நாங்கள் இப்போ கானான் தேசத்தில் இருக்கிறோம், இது எப்படி எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு? நாங்கள் எங்கள் முற்பிதாக்கள்லாம் எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தாங்க. அதுக்கு முன்னதாகவே நீர் ஆபிரகாம் என்கிற எங்களுடைய முப்பாட்டன் அவரோடு உடன்படிக்கை பண்ணி இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி செங்கடலை கடக்க வச்சு, யோர்தானை கடக்க வச்சு, வனாந்தரத்தை கடக்க வச்சு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி நீர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி அதன் அடிப்படையில், அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் எங்களை எல்லாரையும் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டாந்து விட்டுருக்கிறீங்க. இஸ்ரவேலுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, பழங்கள்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்குதான். நம்ம இங்கே கிடைக்கிற பழங்கள்லாம் அதோட மேட்சே ஆகாதான் பாருங்க. அவ்வளவு அருமையான பழங்கள், ருசியான பழங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது தேவன் பார்த்து வைத்த தேசம், தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த தேசம் பாருங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது, நல்ல செழிப்பான தேசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கவனிங்க, அந்த தேசத்தில் கொண்டாந்து விட்டுருக்கிறாரு அவங்கள. என்ன சொல்கிறான் இவன், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்திலிருந்து எங்களை துரத்தி விட வர்றாங்க, எங்களுக்கு எங்கள் முப்பாட்டினோட நீர் உடன்படிக்கை பண்ணி காலகாலமாக அதை யோசித்து திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி எங்களுடைய முற்பிதாக்களை அங்கேருந்து விடுதலை ஆக்கி இங்கே கொண்டாந்து சேர்த்துருக்கிறீரு. இப்போ 3 பெரிய எதிரிகள் வந்து இதிலிருந்து எங்களை துரத்தி விட வர்றாங்க. நீர் சுதந்திரிக்க கொடுத்த இந்த தேசத்திலிருந்து எங்களை துரத்தி விட வர்றாங்க. இது நியாயமா? எப்படி கேட்குறான் பாருங்க. இப்படி தான் நாமும் கேட்கணும் கர்த்தர்ட்ட. ஆண்டவரே, இயேசுவின் கல்வாரி புண்ணியத்தின் மூலமாக நீர் கொடுத்த ஆரோக்கியத்தை எடுத்து போட வருகிறான் பிசாசு. இது நியாயமா? அவன் எடுத்து போட கூடாது. இயேசுவின் நாமத்தினால வியாதிக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். ஆரோக்கியம் என்பது கல்வாரி சிலுவையின் மூலமாக நீர் எனக்கு கொடுத்த சுதந்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கல்வாரி சிலுவையின் மூலமாக நீர் எனக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இருக்கிறீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அடங்கிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இல்லையா? இவன் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. 8வது வசனம், ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்துக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எருசலேம் தேவாலயத்தை பற்றி பேசுகிறான் பாருங்க.
இந்த தேசத்தில் குடியிருந்து உமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். யார் கட்டினா அவங்களுக்கு தெரியும். தாவீது கட்டணும்னு யோசித்தான். ஆனால் சாலமோன் மூலமாக தேவன் அந்த ஆலயத்தை கட்டினார். பாருங்க, அந்த பிரதிஷ்டை பண்ண அந்த நாளில் சாலமோன் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் வந்து ஜனங்கள்லாம் ஜெபம் பண்ணி உம்மை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து பதில்களை அனுப்பித்தாரோம், அவர்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லி அந்த பிரதிஷ்டை நாளிலேயே சாலமோன் ஜெபம் பண்ணினான்னு நம்ம 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, அதை மென்ஷன் பண்ணுறான். ஆலயத்தை கட்டினாங்க. அப்புறம் பாருங்க 9வது வசனம், எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். சாலமோன் சொல்லியிருக்கிறான். இந்த ஆலயத்தில் நின்று ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கேட்டு நீர் ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். 10வது வசனம், இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். அதாவது இந்த இந்த இப்போ எதிர்த்து வர்றாங்களே, இவங்களுக்கு நாங்கள் எந்த தீமையும் செய்யலை. இவங்களை நாங்கள் வரும்போது அடிச்சிருந்தோம்னா, இவங்களை நாங்கள் வர்ற வழியில் நாசம் பண்ணியிருந்தோம்னா, இன்னைக்கு இவங்க எதிர்த்து வர்றதுல ஏதாவது நியாயம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு நாங்கள் எந்த தீமையும் செய்யலை, அவங்கள விட்டு விலகி வந்தோம். அது ஒரு விதத்தில் நாங்கள் அவங்களுக்கு செஞ்ச நன்மை தான், அவங்கள விட்டு விலகி வந்தோம். ஆனால் நன்மை செஞ்சதுக்கு பதிலாக இன்னைக்கு தீமை செய்கிற வர்றாங்க. இதுதான் உலகம். நீங்கள் கூட ஆச்சரியப்படுவீங்க, என்னடா இவ்வளவு நன்மை செஞ்சுருக்குறோம், நமக்கு இவ்வளவு தீமை செய்ய வர்றாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். உலகம் அப்படி தான். கவனிங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி தான், எதிர் வீட்டுக்காரங்க அப்படி தான். போட்டி, பொறாமை, கசப்பு மனுஷனுக்குள்ள பயங்கரமாக வேலை செய்யுது. பொறாமை தீ பாருங்க பற்றி எரியுது. நாம் இதுக்கெல்லாம் விதிவிலக்காக இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அருமையான போட்டி, பொறாமை, கசப்புன்றது அந்த அந்த நாசகார சக்திகளுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. நாம் கர்த்தரை சார்ந்திருக்கணும். யாரை பற்றி நமக்கு என்ன, யார் இப்படி இருந்துட்டு போகிறாங்க, நல்லா இருக்கிறவங்கள பார்த்து நாம் எதுக்கு பொறாமை பண்ணணும்? வாழ்க்கையில் ரொம்ப தாழ்வான இடத்துல இருக்கிறவங்கள பார்த்து நாம் எதுக்கு ஏளனமாக நினைக்கணும்? அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமும் கர்த்தரும். பெரிய பாஸ்டர் அருமையாக சொல்லுவாங்க இல்லையா, மீ அண்ட் மை காட். மற்றவங்களை பற்றி எனக்கு பாதரேஷன் கிடையாது, நானும் கர்த்தரும், அவரோடு கூட உள்ள உறவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இவ்விதமாக நாம் நம்மை காத்துக்கொள்வோமானால் பாருங்கள், இந்த தீய சக்திகள் நம்மை பாதிப்பதற்கு அங்கே இடமில்லாமல் போகிறது. உலகம் அப்படி தான் இருக்குது. நன்மைக்கு தீமை செய்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்க 11வது வசனம், இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். நீர் கொடுத்த தேசத்திலிருந்து எங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு வர்றாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். இப்போ பாருங்க, எங்கள் தேவனே, 12வது வசனம், அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, பிரச்சனையான நேரத்தில், போராட்டமான நேரங்களில் பாருங்க, கர்த்தரை நெருக்கி பிடிக்க வேண்டியது அவசியம். ஜெபத்தில் கர்த்தரிடத்தில் வர வேண்டியது அவசியம். ஆண்டவரே, நீர் இதற்கு பரிகாரியாக இருக்கிறீர், நீர் இதற்கு பதிலாக இருக்கிறீர், நானே வழி என்று சொல்லியிருக்கிறீர், அந்த வழியை எனக்கு காண்பியும், இந்த இக்கட்டிலிருந்து நான் விடுதலையாக எனக்கு உதவி செய்யும். அப்படி ஜெபம் பண்ணோம் பாருங்க. உரிமையாக நாம் ஜெபம் பண்ணும்போது அருமையானவர்களே, கர்த்தர் உடனே ஜெபத்தை கேட்கிறார் என்பது தான் சத்தியம் நமக்கு போதிக்கிற காரியமாக இருக்கிறது. எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. மனுஷர்களை பார்க்கறது இல்லை. நாங்கள் மனுஷனிடந்து ஏதாவது உதவி வந்துருமா அப்படின்னு சொல்லி பார்க்கறது இல்லை. மனுஷருடைய உதவி வந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது கூட கர்த்தர் சொன்னதுனால தான் கிடைச்ச உதவி. சில மனிதர்களை உங்களுக்கு
ஃபேவரபுளாக கர்த்தரால் யூஸ் பண்ண முடியும். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கிளம்பும்போது பைபிளில் போட்டிருக்குது, கர்த்தர் எகிப்தியருடைய கண்களிலே இஸ்ரவேலருக்கு தயவு கிடைக்க பண்ணினார். அதனால என்ன பண்ணாங்க? காதில் கிடக்கிறது கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டாங்க. மனுஷர் மூலமாக அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய உதவி கிடைத்தது. அது பாருங்க, தேவனால் வந்த உதவி தான். ஆனால் மனுஷர் யாராவது நமக்கு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி மனுஷரை நாம் நோக்கி பார்க்கறதில்ல. நம்முடைய கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. வெட்கன்ற பேச்சே இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மகிமை தான். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை தான். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் தான். அவருடைய விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மை தான். தோல்வி வெட்கன்றது அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆகவே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இப்போ கர்த்தர் உடனே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பாருங்க. 14வது வசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால் அவன் சொன்னது. உடனே பதில் வருது பாருங்க. நம்முடைய தேவன் இக்கட்டு காலத்திலே நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம அங்கே வாசிக்கிறோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அங்கே எப்படி எந்த நேரத்தில் கூப்பிடுறாங்க? ஆபத்தான நேரத்தில் கூப்பிடுறாங்க, இக்கட்டான நேரத்தில் கூப்பிடுறாங்க. இக்கட்டான நேரத்தில் பாருங்க அங்கலாய் இருக்குது பதிலாக இக்கட்டான நேரத்தில் கடந்து பாருங்க கண்ட அவிசுவாசமான காரியங்களை பேசுறதுக்கு பதிலாக இக்கட்டான நேரத்தில் ஜெபம் பண்ண பழகணும். இருக்கிறீங்களா? பைபிளில் போட்டிருக்குது, உன் அரைக்கதவை பூட்டிக்கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமா, வெளியரங்கமாய் பலன் அளிப்பார், ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கண்டிப்பாக ஜெபத்துக்கு பதில் வரும். இது வரைக்கும் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க, வந்துட்டு இருக்குது. The answer is on the way. பாருங்க, பதில் பாருங்க பாதியில் வந்துட்டு இருக்குது. இப்போ அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து நீங்களே அதை தடை பண்ணிடாதீங்க, லாக்அப் பண்ணிடாதீங்க. அது உங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிற வரைக்கும் விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உடனே யகாசியேல்ங்கிற மனுஷன்ட்ட மேலே இறங்கி அவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறார் பாருங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் கோடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அவன் தான் முதலே சொல்லிட்டானே, உமக்கு விரோதமாக போரிட்டு மேற்கொள்கிறவன் எவனும் கிடையாது. இது வந்து எங்கள் யுத்தம் கிடையாது, இது உங்கள் யுத்தம் சொல்லிட்டான் இல்லையா? இப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இது உங்களுடையது அல்ல அப்படிங்கிறான். அப்படின்னு கர்த்தர் வந்து அந்த யகாசியேல் மூலமாக பேசுகிறார். 16வது வசனம். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்தில் கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். என்ன உடனே பதில் வருது பாருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இன்றைக்கும் இங்கே உட்காந்துருக்கிற ஒரு சிலர்கிட்ட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற அந்த யுத்தத்தில் ஜெயத்தை உங்களுக்கு தருவார். பாருங்க, வெற்றி உங்களுடையது, தோல்வி பிசாசுனுடையது. கீழே போவோம். 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கர்த்தர் சொல்லிட்டாரு, அவரே யுத்தம் பண்ண போகிறாரு. இப்போ நம்ம எதுக்கு பட்டயத்தையும் ஈட்டியும் எடுத்துகிட்டு போவானே, நம்ம அவரை துதிக்கிற பாடகரை ஏற்படுத்துவோம்னு சொல்லி பாருங்கள்.
துதி சேனையை முன்னால் விடுறான். துதி எவ்வளோ முக்கியம் பாருங்க. துதி கர்த்தரை நம்முடைய சார்பிலே பாருங்க யுத்தம் பண்ண வைக்கிறது. 22ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, எல்லாரும் சொல்லுவோம் தொடங்கின போது, ரொம்ப நேரம் பாடிக்கிட்டே இருந்தாங்க, ஒன்றும் நடக்கலை, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அப்படி இல்லை, பாடி துதி செய்ய தொடங்கின போது, வர்ஷிப் ஆரம்பிச்சிட்டாலே பாருங்க அங்கே தேவதூதர்கள்லாம் செயல்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வர்ஷிப் எவ்வளோ முக்கியமான நேரம் பாருங்க. பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப் புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியதனால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர்கள் வெட்டுண்டு, அடே அப்பா, அவனுங்களே ஒருத்தனை வெட்டிட்டு சேர்த்தான். இன்னைக்கு நடக்குது. உங்கள் வேலை என்னென்னா பட்டயத்தை எடுத்துகிட்டு சண்டை போடுற வேலை இல்லை. உங்கள் வேலை என்னென்னா பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கிறது. ஆண்டவருக்கு அல்லே சொல்லுவோம். பாட்டு எவ்வளோ முக்கியம் பாருங்க. நல்லா பாடி துதி செய்யணும். எப்போதும் வீட்டில் இருக்கும்போதும் நேரம் கிடைக்கும் போதும் கர்த்தரை பாடுகிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்படி துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிட்டு சாகிறான். 23ஆம் வசனம் பாருங்க. எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்கதாக கை கலந்தார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறான். 24ஆவது வசனம். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிற போது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒருவரும் தப்பவில்லை. என்ன அருமையாக சொல்லப்பட்டது பாருங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஒரு எதிரி கூட அவன் உயிரோடு இருக்க மாட்டான். உங்களுக்கு விரோதமாக வருகிற ஒரு பிரச்சனை கூட அது நிலைக்காது, மறைஞ்சு போயிடும். விசுவாசிக்கணும், துதிக்கணும் கர்த்தரை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வியாதி மறைஞ்சு போனபடியால் உமக்கு நன்றி. ஏன்னா கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுறதுக்கு கூடவே இருக்கிறாரு. இந்த பிரச்சனை மறைஞ்சு போனபடியால் உமக்கு நன்றி. இந்த போராட்டம் மறைஞ்சு போனபடியால் உமக்கு நன்றி. இந்த எதிரி ஓடி போனபடியால் உமக்கு நன்றி. பைபிளில் போட்டிருக்கு, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், எத்தனை வழியாக ஓடி போவார்கள். உன்னோடு போராடுகிறவர்கள் பொருளாவார்கள், அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். எல்லாரும் சொல்லுவோம், ஒரு வழியாய் எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற அருமையானவர்களே அற்புதமான வெற்றியின் வாழ்க்கை. ஒருத்தன் கூட தப்பலை, எல்லாம் செத்தான். 25. யோசபாத்துமானுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்துபட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு. அடே அப்பா, ஜெபத்துக்கு பதில் வரும்போது மூட்டை மூட்டையா ஐஸ்வர்யமும் வருது பாருங்க. சிலருக்கு ஐஸ்வர்யம் நிறைய கிடைக்குன்ற நம்பிக்கையே இல்லை. கர்த்தர் சொல்லாரு, நீ ஜெபம் பண்ணு, நான் பதில் தர்றேன். அதோடு சேர்ந்து இந்த பண விஷயத்திலையும் ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்கிறேன். எதிரிகள் ஓடி போகிறது மட்டும் இல்லை, அருமையான எதிர்ப்புகள் மறைந்து போகிறது மட்டுமல்ல, பொருளாதார தேவைகளும் அபரிமிதமாக செய்கிறது, சந்திக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது. ஆச்சரியமாக இருக்குது. இவங்க எதிர்பார்த்தாங்களா? இப்போ பாருங்கள், 3 ஜாதிகளும் ஓடி போயிட்டாங்கனாலே ஒருத்தன் அடிச்சுட்டு எல்லாரும் செத்து போயிட்டாங்க, ஒருத்தன் கூட மீந்து இருக்க வேணா, அதுவே பெரிய 100% ஒரு பெரிய விக்டரி இல்லையா? ஆனால் கர்த்தர் அதோட விடுறதில்லை. கர்த்தர் எப்போதுமே இதில் கொஞ்சம் கண்ணாக இருக்கிறாரு. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படி கர்த்தர் வாஞ்சையாக இருக்கிறார். உங்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும்படி, உங்கள் பொருளாதாரம் பெருகும்படி, உங்களுக்கு ஏராளம் தாராளம் உண்டாயிருக்கும்படி, ஏராளம் மிச்சம் இருக்கும்படி பொருளாதாரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். எதிரிகள் அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு அவன் செத்தது இல்லை, அவன் காதில் கிடக்கிறது கழுத்தில் கிடக்கிறது எல்லாம் பாருங்கள் இவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. இருக்கிறீங்களா?
எந்த பாவி பயலோ உங்களுக்காக சேர்த்துட்ருக்குறான். இப்போ நீங்கள் துதிக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். தட் இஸ் த பைபிள். அதுதான் கர்த்தருடைய வேதம். இப்போ பாருங்கள், 26வது வசனம் வாசி முடிச்சிடும். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். 3 நாளாக கொள்ளையிட்டுட்டு அவ்வளவு ஏராளம் பொருளாதாரம் கிடச்சிச்சின்னா ஸ்தோத்திரம் எப்படி வராமல் இருக்கும் யோசித்து பாருங்க. இவங்க எதிர்பார்க்காத ஏராள நன்மைகள் வந்து கிடச்சிச்சின்னா ஸ்தோத்திரம் வராமல் எப்படி இருக்கும் பாருங்க. பெராக்கான்ற ஒரு இடத்துல கூடி கர்த்தரை என்ன செய்கிறார்கள்? துதிக்கிறார்கள். இதுதான் பாருங்க விசுவாசிகளுடைய அருமையானவர்களே ஆசீர்வாத முடிவாக இருக்க வேண்டும். பிரச்சனை நேரத்தில் ஜெபிக்கணும், கருத்தாக ஜெபிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். அற்புதத்தை கர்த்தர் செய்வார், பிரச்சனைகளை மாற்றி போடுவார், பொருளாதார தேவைகளும் அபரிமிதமாக சந்திக்கப்படும். பாருங்க, அதன் விளைவாக இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் வந்து அதை உண்மையாகவே உணர்கிறேன். ஆரம்பத்தில் இந்த வளாகத்துக்குள்ளே வரும்போது, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இவ்வளவுலாம் நான் துதிக்கிறது இல்லை. ஆனால் இப்போ வரும்போது பாருங்கள், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிகிட்டே தான் வர்றேன். ஏன்னா பாருங்கள், அன்னைக்கு இருந்த பாருங்கள் அந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை பார்க்கலாம், இன்றைக்கி இருக்கிற ஆசீர்வாதத்தின் பெருக்கம் நிறையா இருக்குது, பெருசாக இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ ஸ்தோத்திரம் பண்ணணும். அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னும் நிறைய ஜெபங்களுக்கு கர்த்தர் செய்கிறார், பதிலை வைத்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க இருந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அது நிச்சயம் அல்லவா? இன்றைய இருக்கிறபடி கர்த்தாவே, நாங்கள் ஜெபித்து பதில்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. எல்லா பதிலுக்கு இடையூறாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக. திருப்பங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. ஐதுமானீர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்துக்கு பதிலை தந்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.